நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமா இந்த மாதத்திலும் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அன்பு தகப்பனே, எங்களை உம்முடைய பாயம் ஒப்படைக்கிறோப்பா. இந்த நாளின் தியானத்தையும் கூட தகப்பனே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே இதை ஆண்டவரே பிரித்தியாக்கி தருவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 20:3. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. ஒருவேளை இந்த நாட்களில் யார் யார் மனதில் என்னென்ன பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் தேவையில்லாமல் நம்மக்கிட்ட வந்து என்ன செய்யலாம், வழக்குக்கு நிற்கலாம். தேவையில்லாத காரியங்களை கேள்விப்பட்டு நம்ம மனதே நம்மளோட கூட வழக்காடிக்கிட்டு இருக்கலாம். சில நேரம் சில சூழ்நிலைகளில் ஒருவேளை அது நம்ம குடும்பத்திலையா இருக்கலாம், கணவன் மனைவிக்குலையா இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்குள்ள, இல்லை சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் இருக்கலாம், திருச்சபை வட்டாரத்தில் இருக்கலாம். வாக்குவாதங்கள் தவிர்க்க முடியாதது, கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாதது. ஸோ ஆனால் நம்முடைய காரியங்களுக்காக நம்ம நிறைய நேரம் மற்றவங்கக்கிட்ட வாதாடக்கூடியவங்களா, வழக்காடக்கூடியவங்களா, வாக்குவாதம் பண்ணுறவங்களா நிறைய நேரங்களில் நம்ம காணப்படுறோம். ஆனால் அதை வேதம் சொல்லுது, வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை அப்படின்னு சொல்லி. ஸோ வீணான காரியங்களை ரொம்ப முக்கியப்படுத்தாமல் நம்ம வந்து சில கலந்துரையாடல் அவசியமானது. ஆனால் வாக்குவாதங்கிறது, அந்த வாக்குவாதம் தான் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக முற்றி அது சண்டையை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத வழக்குகளுக்கு, தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு, வீண் விவாதங்களுக்கு நம்ம விலகி இருக்கிறது தான் தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ இல்லை கடவுளுடைய பிள்ளைகளா உலகத்தில் சமாதானமாக சந்தோஷமாக ஜீவிக்கணும்னு விரும்புகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் மேன்மையான ஒரு வழியை வேதம் காட்டுதுன்னா, வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. நீதிமொழிகள் 28:5 சொல்லுது, பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் அப்படின்னு சொல்லு. பெருநெஞ்சன்னா பெருமை உள்ளவன், மேட்டுமையான எண்ணம் உள்ளவன், யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, வழக்கை கொழுவுவாங்களாம். கொழுவுவாங்கன்னா கிண்டி 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 என்ன செய்வாங்க, மேலே 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 அந்த காரியத்தை அணைய விடாமல் ஊதி பெரிதாக்குவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் பெருநெஞ்சன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பெருநெஞ்சுள்ளவர்களாய் அல்ல, தாழ்மை உள்ளவர்களாய் நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்கும்போது வழக்குக்கு விலகி ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார், நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். இப்போ வேதத்தில் வந்த ஒரு வழக்கை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 13வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி ஆபிராமும் லோத்தும். ஆபிராமை குறித்து நமக்கு தெரியும். ஆபிரகாம் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, தேசத்தை விட்டு
வெளியே வர சொன்னார். அந்த இனத்தை எல்லாரையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்தாரு. ஆபிரகாம் கீழ்ப்படுத்தி வந்தான். ஏதோ கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிருப்பார், வந்திருப்பார். அவர் கூட அவருடைய சகோதரனுடைய மகன் லோத்துவும் ஆபிரகாமா கூட வந்தாங்க. இந்த லோத்துவை தன்னுடைய சொந்த பிள்ளையை போலவே ஆபிரகாம் நேசித்து வளர்த்து ஆதரித்து வந்தார். குறிப்பிட்ட காலம் ஆச்சு. அவங்க ஒரு நாள் அவங்களுக்குள்ள என்ன வருது பாருங்க. 13வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்போ ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வாக்குவாதம் வரல. ஆனால் ஆபிரகாமோட வேலைக்காரரும் லோத்துவோட மந்தை மேய்ப்பரும். அப்போ மந்தை மேய்க்கிற இடத்துல அவங்களுக்குள்ள என்ன வருது, பிரச்சனை வருது. அப்போ பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனை கட்டாயம் என்ன செய்தாங்க, இது ஏன் விதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆபிரகாம்கிட்ட போய் அவனுடைய மந்தை மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, நம்ம ஆடுகள் மேய விடாதபடிக்கு அந்த ஆடுகள் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படியோ, இல்லை அந்த மேய்ப்பர்கள் டிஸ்டர்ப் பண்ணுதாங்களோ, எப்படி கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு சண்டை எல்லை வச்சு சண்டை வர்ற மாதிரி இவங்களுக்குள்ளே என்ன வருது, வாக்குவாதம் வருது மந்தை மேய்ப்பருக்குள்ள. அந்த வாக்குவாதத்தை ஆபிரகாம்கிட்ட அவனுடைய மேய்ப்பர்கள் சொல்லியிருப்பாங்க, லோத்துக்கிட்ட லோத்துவோட மேய்ப்பர்கள் கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்க ஒன்றா தான் குடியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த காரியத்தை என்ன செய்யங்கிறது கொஞ்ச நாள் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும், பிரச்சனை புகஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி வாக்குவாதம் வந்த சூழ்நிலை எதனால் வாக்குவாதம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், 13வது அதிகாரம் 6வது வசனத்தில் 5வது வசனமும் 6வது ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. பாருங்க, தகப்பனும் மகனும் மாதிரி தான். ஆனால் அவங்க ஆஸ்தி அதிகமானதுனால அவங்களால என்ன செய்ய முடியலை, ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று அப்படின்னு சொல்லி ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. பாருங்க, வாக்குவாதத்துக்கு இங்கே ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இல்லாமல் இல்லை, குறைவு இல்லை, பஞ்சம் பசி இல்லை, எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு என்ன செய்யலை, ஒருத்தர் இங்கே அடித்து விளையாடலை, சண்டை போடலை. இவங்களோட ஆஸ்தி அதிகமாயிட்டு, ஆடு மாடுகள் அதிகமாயிட்டு. இப்போ ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் வேணும், இருக்கிற ஆடு மாடுகளுக்கு கூடாரம் போட இடம் வேணும், ஆடு மாடுகளை தங்க வைக்கிறதுக்கு போதுமான இடங்கள் வேணும், கூடாரங்கள் வேணும், அதுக்கு தேவையான தண்ணீர் வேணும். இது எல்லாமே இந்த மேய்ப்பர்கள் தேடி கொடுக்க வேணும். இப்போ 2 மேய்ப்பர்களும் தன்னோட மந்தையை காத்துக்கணும்னு நினைக்கிறதுனால அந்த இடத்துல வாக்குவாதம் வருது. பாருங்கள், ஒரு இடத்துக்கு நம்ம போனோம், இப்போ ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, தனக்குன்னு ஒரு இடம், தான் பிள்ளைகளுக்குன்னு ஒரு இடம், தனக்குரிய காரியங்களுக்குன்னு ஒரு இடத்த நம்ம எப்போவுமே முதலாவது முக்கியமானதுமாக எல்லாருமே தெரிந்து கொள்வோம். அது இயல்பு. அதே போல் இங்கேயும் என்ன செய்கிறாங்க, இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையை எப்படி கையாள அப்படின்னு யோசிக்கும்போது, லோத்து தன்னோட ஆபிரகாம் மூத்தவர், லோத்துவை வளர்த்தவர். ஆனால் லோத்து என்ன செய்யலை, மந்தை மேய்ப்பர் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆபிரகாம்கிட்ட அவர் பேசின மாதிரி தெரியலை. ஒருவேளை ஆபிரகாம் வெயிட் பண்ணியிருப்பார், லோத்து வரட்டும், சொல்லட்டும், நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கலான்னு. ஆனால் லோத்து வரல, பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னு தெரிஞ்சப்ப ஆபிரகாம் தான் பெரியவன்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுத்து இறங்கி பாருங்க, ஆபிரகாம் லோத்தை நோக்கி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் அப்படின்னு. அப்போது எப்போ வாக்குவாதத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னா, முதலாவது நாம் சகோதரருங்க எண்ணம் என்ன செய்யணும், வரணும். நம்ம வீட்டு சத்தம் வீட்டுக்கு வெளியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை நம்ம அடக்கி வாசிப்போம். அதே போல தான் எந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் வந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன். உள்ள திருச்சபையில் உள்ளவங்க மட்டும் இல்லை, நம்ம வீட்டார் மட்டும் இல்லை, கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, அந்நியரும் நமக்கு சகோதரர் தான். அவங்கக்கிட்டையும் போய் வழக்காடுவதோ வாக்குவாதம் செய்வதோ அது அப்பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதை விட இந்த என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஆபிரகாம் எப்படி லோத்தை அவராக இறங்கி போனார், கூப்பிட்டாரு,
கலந்து பேசினார், அந்த காரியத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குனார். இதே நேரத்தில் இந்த வாக்குவாதம் வர்றதுக்கு இன்னொரு காரணத்தையும் நம்ம இதில் வாசிக்கலாம். பாருங்கள், 7வது வசனத்தில் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். கானானியரும் பெரிசியருங்கிறது ஒரு அந்நிய ஜனங்களை, ஆண்டவரை அறியாத ஜனங்களை, இல்லை ஆபிரகாம் ஒரு தேசத்தில் உள்ள ஜனங்களை விட்டு ஆண்டவர் பிரித்தெடுத்து கொண்டு போகிறாரு. இவன் போய் குடியிருக்கிற அந்த தேசத்தில் கானானியரும் பெரிசியரும் குடியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கானானியர் பெரிசியருங்கிறவங்க நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு, இல்லை நம்மளோட காரியங்களுக்கு சம்மந்தப்படாத ஒரு ஜனங்களாக இருந்திருக்கலாம். ஒருவேளை இவங்க அந்த இடத்துல போய் இவங்களோட ஆஸ்தி திரளாயிற்று. இவங்க 2 பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. இப்போ இவங்க 2 மேய்ப்பருக்குள்ளேயுமே இவங்க என்ன செய்யலாம், சண்டையை தூண்டி விடுகிற மக்களாக கூட என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம். யாரோ ஒருத்தர், 3வதாக ஒருத்தர். ஸோ நம்ம 2 பேருக்கோ 2 குடும்பத்துக்கோ நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் வருதுன்னா அதை நாம் சகோதரர், அதுக்கு கானானியருக்கும் பெரிசியருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்வோம், உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் நெகேமியா சொன்னது போல இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் சகோதரர். ஆபிரகாம் சொல்றார், நாம் சகோதரர், அந்நியர் இதில் தலையிட இடம் கொடுக்காத, அந்நியரோட ஆலோசனைக்கு நீ என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. நம்ம குடும்பம், நம்ம 2 பேருக்குள்ள காரியம், நம்ம குடும்பத்துக்குரிய காரியம், நமக்குரிய தொழிலுக்குரிய காரியம், இதில் நாம தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் யோசித்து இன்னொருத்தரோட தலையிட விரும்பாத அளவுக்கு வந்து அந்த இடத்துல லோத்தை கூப்பிட்டு பேசுகிறாரு. முதலாவது அவர் இறங்கி வந்து பேசினார். தன்னோட ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து லோத்துக்கிட்ட பேசினார். நாம் சகோதரங்கிறத அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்த்தினார். அதுக்கு அடுத்தாலே என்ன சொல்கிறாரு, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். உனக்கு எந்த பகுதி வேணும், எந்த எல்லை வேணும் நீ தெரிஞ்சுக்கோ, அந்த எல்லையை பார்த்து நீ போ. நீ போகிற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செஞ்சார், விட்டு கொடுத்தார். பாருங்க, இறங்கி வந்து பேசினார். தன்னோட ஈகோவை அந்த இடத்துல ஈகோவுக்கு இடம் கொடுக்காம தாழ்மையாம், தன்னை விட இளையவன் தானே, தான் வளர்த்தவன் தானே, அவன்கிட்ட போய் நான் என்ன பேசுறது அப்படிலாம் யோசிக்காமல் இறங்கி வந்து பேசி அந்த இடத்துல கலந்து பேசி ஒரு முடிவையே எடுக்கும்போதும் அந்த முடிவுலேயே என்ன செய்யற, தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு உரிமையை தான் வளர்த்த அந்த மகனுக்கு கொடுக்குறாரு. அப்போது அந்த லோத்து அந்த இடத்துலையும் என்ன செய்யலை, அந்த நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லலை. அது சொல்லணும், அதுதான் முறை. ஆனால் சொல்லலை. அதையும் ஆபிரகாம் என்ன செய்யலை, பெருசாக நினைக்கலை, விட்டு கொடுத்தாரு. விட்டு கொடுத்ததுனால அவர் என்ன செய்யவே இல்லை, கெட்டு போகவே இல்லை. அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். பாருங்கள், அந்த வாக்குவாதத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், பொறுமையாக விட்டு கொடுத்துட்டு லோத்து என்ன செய்கிறார், அந்த இடத்துல தனக்கு பிரியமான இடத்த தெரிந்து கொள்கிறார். தன் கண்ணுக்கு பிரியமான இடத்த தெரிந்து கொண்டு அவரை ஒரு பக்கம் போயிடுறாரு. இந்த ஒரு செழிப்பான தேசத்தை தெரிந்து கொண்டு போயிட்டாரு. அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சார், திரும்பி பார்க்குறாரு. ஒருவேளை வறண்ட பூமியாக தான் காணப்படுது, செழிப்பான பூமியாக இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரை உற்சாகப்படுத்தி நீ ஏறெடுத்து பாரு, தேசத்தில் நீளம் எம்மட்டும் அம்மட்டும் நீ நடந்து திரி, எல்லாத்தையும் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நடத்தினார். காரியத்தோட முடிவு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, அப்போ வாக்குவாதம் வரும்போது யாரோ ஒருத்தர் இறங்கி வந்து அதை விட்டு கொடுக்கும்போது விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்க. உள்ள லோத்து அந்த இடத்துல விட்டு கொடுத்தாரா இல்லையான்னு தெரில. அதனால தான் முடிவை என்ன செஞ்சிட்டார், அவர் கரத்திலே கொடுத்தார். லோத்து அதுவாக சண்டை போட்டார்னு சொல்லப்படலை. ஆனாலும் அவர் ஒரு முடிவை இறங்கி விட்டு கொடுத்தவர் என்ன செய்யலை, கெட்டு போகவே இல்லை. ஆசீர்வாதமா, சீமானா, ஐஸ்வர்யவானா, விசுவாசிகளுக்கு தகப்பனா, இன்னைய வரைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு மனிதனா ஆபிரகாம் இருக்கார். இன்னொரு பகுதியில் நம்ம அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னால், ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் ஈசாக்கை குறித்து பார்க்கும். இது நம்ம அடிக்கடி கேட்டது தான். ஈசாக்கு கிட்டையும் வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் அந்த தேசத்தில் உள்ள பெலிஸ்தர், இங்கே ஒரு சகோதரருக்குள்ள சண்டை வந்துச்சு. அங்கே அவர் இடத்துல போய் குடியிருக்கிறாரு. அங்கே ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறாரு. அவருக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கி அந்த இடத்துல பெலிஸ்தர் வந்து என்ன சொல்றாங்க பாரு, ஆதியாகமம் 26 அதிகாரத்தில்
20வது வசனத்தில் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் அது வாக்குவாதம் 21வது வசனத்தில் வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். இங்கே துறவு வெட்டுறது ஈசாக்கு. வெட்டி வேலையெல்லாம் செஞ்சு முடித்து ஆசீர்வாதம் கிடைக்கும்போது, தண்ணீர் கிடைக்கும்போது ஆசீர்வாதம் எங்களுடையதுன்னு என்ன செய்கிறாங்க, அந்த பக்கத்தில் குடியிருந்த பெலிஸ்தர் ஈசாக்கோட வாக்குவாதம் பண்ணுதாங்க. இப்படி வாக்குவாதம் பண்ணும்போதெல்லாம் ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவங்களோட எதிர்த்து நின்று சண்டைப்படலை, அமைதியாக என்ன செய்கிறாரு, அந்த இடத்த விட்டு கடந்து 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 விட்டு கொடுத்துட்டு பொறுமையாக போய்கிட்டே இருக்கார். சரி, இப்படி இவங்கிட்ட அவங்க வாக்குவாதம் பண்ண என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் 14வது வசனம், அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. அப்போது இவனை ஆசீர்வதிக்கப்பட்டான். 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. நிலத்தின் விளைச்சலில் 100 மடங்கு ஆசீர்வாதம். நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. அவன் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா இயற்கையாக அங்கே அப்பா மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். அப்போது இன்னும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை அதை கண்டு கண்டு அவங்களோட பொறாமையினால் இவன்ட்டு என்ன செய்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணுதாங்க. அப்படி வாக்குவாதம் பண்ணும்போது இவன் என்ன செய்யலை, கடவுள் தன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்காருங்கிறத கண்டுபிடிச்சதுனால பொறுமையாக விட்டு கொடுத்துட்டு விலகி அவன் போய் சும்மா இருக்கலை. நான் துறவு தோண்டினா அவங்க சண்டை போடுதாங்கன்னு அவன் செய்கிற வேலையை அவன் விட்டுறல, தொடர்ந்து துறவு தோண்டிக்கொண்டே இருக்கிறான். அங்கே ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. அவங்களால ஒரு 2 இடத்துக்கு தொடர்ந்து சண்டை போட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சண்டை போட முடியாத சூழ்நிலையை, அவங்க குடும்பத்தில் என்னதை அனுபவிச்சாரோ, அவங்க காரியம் எப்படி ஆச்சோ, திரும்ப இங்கே சண்டை போட யாரும் என்ன செய்யலை, இவங்கிட்ட வரலை. அந்த இடத்துல அவன் தொடர்ந்து இருக்கும்போது அந்த தேசத்து ராஜா என்ன செய்கிறாரு, ஈசாக்கை தேடி வராரு. தேடி நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணி வந்தேன், நீ செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் இருக்குது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமேன்னு சொல்லி சாட்சி சொல்லி அவனோட உடன்படிக்கை பண்ணி என்ன செய்கிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க. பாருங்கள், இதே போல தான் இப்போது வாக்குவாதத்துக்கு முக்கியமான 2 காரணத்தை நம்ம இதில் பார்த்தோன்னு சொன்னால், ஒன்று அதிகப்படியான ஐஸ்வர்யம், அதிகப்படியான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பங்குகிட்டு கொள்ள, இந்த ஆசீர்வாதத்தை சண்டை போடாமல் அனுபவிக்க முடியாமல் வாக்குவாதங்கள் என்ன செய்து வருது. அமைதியாக இருந்து அனுபவிக்கணும். அப்போஸ்தலர் கால எழுப்புதல்ல அப்படி தான், தங்களுக்குரிய எல்லாவற்றையும் பேதுருவோட பாதத்தில் கொண்டாந்து எல்லாவற்றையும் அவங்க ஒருமித்து அனுபவித்தார்கள்னு சொல்லி இருக்குது. ஆனால் இந்த நாட்களில் அப்படி இல்லாமல் நான் பெரியவன், நீ பெரியவனா, குடும்பத்தில்னாலும் சரி யார் பெரியவங்களாக இருக்குது, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறதுல பல பிரச்சனைகள் சிறுவர்கள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், மேய்ப்பர்களுக்குள்ளே வந்த வாக்குவாதம் பெரியவங்களுக்குள்ளேயும் மொத்தத்தையும் பாதிக்கக்கூடியதாக காணப்படுது. இப்படிப்பட்ட வாக்குவாதங்களில் நம்ம பொறுமையாக இருந்து கலந்து பேசி நல்ல ஒரு முடிவெடுத்து அவரவருக்குள்ளே எல்லையை அவங்கக்கிட்ட கொடுத்து அதை கொடுத்துட்டு அவங்கவுங்க விருப்பம் போல் விட்டு கொடுத்துட்டு, ஒருவேளை நம்ம பெரியவங்களாக இருக்கலாம், நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக அழைக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், ஆனால் விட்டு கொடுத்து நம்ம பொறுமையாக போகும்போது ஆண்டவர் கூடுதலான கிருபைகளை நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அது ரெண்டாவது ஒரு காரியம், ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறத அங்கீகரிக்க முடியாமல் அவனோட ஆசீர்வாதத்தை களவு பண்ண வராங்க. ஆனால் திரும்ப தொடர முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவரே அவங்கள என்ன செஞ்சிருந்தாரு, தடை பண்ணி விடுகிறார். நம்ம வாக்குவாதம் பண்ணாமல் துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படிங்கிறது பழமொழி. அதே போல் தேவையில்லாத பிரச்சனையை நம்மக்கிட்ட கொண்டு நம்மளையும் பிரச்சனைக்குள்ளே நிறுத்தணும்னு நினைக்கிறவங்கள விட்டு நம்ம விலகி சென்றுவோம். ஆண்டருடைய பாதத்தில் அவங்கள கொடுத்துருவோம். அமைதியாக போய் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை, ஆண்டு நமக்கு தந்த ஊழியத்தை, நமக்கு தந்த வேலையை பொறுமையாக செய்து கொண்டே இருக்கும்போது நம்ம செய்ய 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 ஆசீர்வாதம் வர்றதை கண்ட ஒரு வாக்குவாதம் பண்ணது மேய்ப்பர்கள், ஆனால் உடன்படிக்கை பண்ண வந்தது அந்த தேசத்தோட அதிகாரியும் அதிபதியும். அவங்க வரும்போது அந்த தேசத்து ஜனங்களாலேயோ சுற்றி இருக்கிறவங்களாலோ நம்மளை என்ன செய்ய முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்துடுவார். ஸோ வாக்குவாதங்களுக்கு வழக்குக்கு விலகுவதாக தான் மனுஷர்களாகிய நமக்கு மேன்மை. விட்டு கொடுப்போம், விட்டு கொடுக்கவங்க கெட்டு போக மாட்டோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு தேசத்தின் அதிகாரிகளும் நம்மோடு உடன்படிக்கை செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. யாக்கோபு 1:4 சொல்வது போல
நாங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராதபடிக்கு பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் காணப்படும்படிக்கு பொறுமையானது எங்களிலே பூரண கிரியை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோப்பா. வாக்குவாதங்கள், பொறாமைகள் எல்லாவற்றையும் விட்டு ஏசப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ, ஈசாக்கை போல விட்டு கொடுக்க, ஆபிரகாமை போல இறங்கி ஆண்டவரே வர, ஆண்டவரே கலந்து பேச, ஆண்டவரே எங்களுடைய காரியங்களிலெல்லாம் நாங்கள் மேன்மையை சுதந்திரிக்க ஆண்டவரே உங்களுடைய அன்பின் சுபாவத்தால் எங்களை நிரப்பி அருளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.